ஹலோ. ஒரு சிஸ்டர் வந்து அடீனியம் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அடீனியம் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. அடீனியம் வந்து ஃபுல் வெயிலில் வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து அது நல்லா க்ரோ ஆகும். செமி ஷேட்லேயோ இல்லை ஃபுல் ஷேட்லேயோ வச்சோன்னா அடீனியம் பிளான்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ நல்ல வெயிலில் வச்சுருக்கணும். அதனால தான் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ் அப்படின்னு பேர். ஏன்னா எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா மே மந்த்து நல்ல வெயிலில் காஞ்சு போகும், பூக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் மே மந்தில் தான் இது நல்லா பூத்து குலுங்குங்க. இதுதான் அடீனியம் பிளான்ட்டு. இது வந்து போன்சாய் வெரைட்டி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஒயிட்டு, இதுலேயே டார்க் பிங்க்கு, அதே மாதிரி லைட்டாக ஆரஞ்சு வந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் பெட்டல்ஸில் இந்த மாதிரி அடீனியமும் இதே மாதிரி அடுக்குலையும் இருக்குது. அப்புறம் இந்த மான் கொம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து சீட்ஸ் நமக்கு கொடுக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெடித்து அதுக்குள்ளே இருந்து சீட்ஸ் இந்த கையில் வச்சு நம்ம பஞ்சு மாதிரி ஊதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதில் கீழ் பாட்டமில் சீட்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி வச்சு அதை நம்ம சாயிலில் போட்டு கூட நியூ பிளான்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்டெம் கட்டிங்கும் பண்ணலாம். நான் பண்ணதில்லை, பட் ஸ்டெம்மை கட் பண்ணி அது கத்தாழையில் நல்லா நினச்சி அதை வந்து சாயிலுக்குள்ளே வச்சு அப்படியும் ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ அது நான் இன்னும் பண்ணதில்லைங்க. பட் இதுலேருந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணி அதில் நியூ பிளான்ட் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் அடீனியம் சீட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதை எடுத்து சும்மா தூவி விட்டதில் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி அடீனியம் பிளான்ட்டு ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்கிட்டையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதே மாதிரி இந்த பெரிய பிளான்ட்டு வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா சீட்ஸை எடுத்து தூவி விட்டு அதில் வந்தது தான். இந்த தடவையும் நிறைய சீட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அதனால் அந்த சீட்ஸை எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து காய வச்சு நிறைய அடீனியம் பிளான்ட்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சீட்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.